டெலிகாம் கம்பெனியான வோடாஃபோன் ஐடியா 637.9 கோடி ரூபாய் பே பண்ணணும் பெனால்ட்டி அப்படின்னு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க 2 மெயின் அலிகேஷன் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டாக்ஸை பே பண்ண கிடையாது. செகண்ட் ஒன், ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணதுல டிஸ்கவுண்ட்டை ரொம்ப அதிகமாக டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எதுக்காக இவ்வளோ அமௌண்ட்டை டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், டாக்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணல. செகண்ட் ஒன், லேட்டு, அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கு. தேர்ட் திங், இவ்வளோ நாள் பே பண்ணாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதங்காட்டி அதுக்கான பெனால்ட்டி சார்ஜ்னு 637.9 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுக்கு வோடாஃபோன் ஐடியா சொல்றது, நாங்க இந்த விஷயத்தை அக்ரி பண்ணிக்க முடியாது, நாங்க லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது கோர்ட்ல போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் வரக்கு ஜஸ்ட் ஒரு நாளுக்கு முன்னாடி யூனியன் கேபினெட் வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஒரு பிக் ரிலீஃபை கொடுத்திருந்தாங்க. என்னன்ட்டா, லைசன்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம்கான சார்ஜஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் அண்ட் 5 years பேமெண்ட்டை இப்போ டெம்பரரிலி உங்களுக்கு ஸ்டாப் பண்றதுக்கான அனுமதியை தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அது அதுக்குள்ள கடைசியில் இப்படி ஆயிப்போச்சு. ஸ்பெக்ட்ரம்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வாட்ஸ்அப் இல்லை ஃபோன் கால் பண்றோம்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு ரேடியோ அலைகள் இருக்கு இல்லையா, அது மூலியமா நமக்கு இன்டர்நெட்ஸ் வரும், அதை நம்ம ஸ்பெக்ட்ரம்னு சொல்றோம். இப்போ நமக்கு கார் போறதுக்கு ரோடு இருக்கு, அதே மாதிரி இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வர்றதுக்காக ஒரு ரோடு இருக்கு, அதுதான் நம்ம ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஆல்ரெடி வோடாஃபோன் ஐடியாவுக்கு அதிக கடன் இருக்குது, கேஷ் ஃப்ளோ ரொம்ப வீக்கா இருக்கு, காம்படிஷன் ரொம்பவே ஹெவியா இருக்கு, எக்ஸ்ட்ரா இந்த ப்ரெஷரும் ஆட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் எப்போ கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்ல வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஃபேவரா வந்துருச்சுன்னா பெனால்ட்டி மேபி ரெடியூஸ் பண்ணலாம், இல்லைன்னா கேன்சல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.